வாகர்த்தாய சம்பிரதோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுக்கு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 15/5/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கவும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. பொதுவாகவே இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு சிறப்பானது அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் இந்த சிறந்த நாளிலே நாமும் ஆலய வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று நாம் இறை பிரார்த்தனையோடு தொடங்குகின்ற பொழுது அவையெல்லாம் நமக்கு நல்லதாக அமையும். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் நல்லதாக அமைந்தால் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் அவை அனைத்தையும் இறைவன் நல்லபடியாக செய்வித்து தருவான். எனவே நினைப்பது நல்லதாக இருந்தால் நடப்பது நல்லதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த இறை பிரார்த்தனைகளில் ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்வில் நாம் பெற வேண்டிய செல்வங்கள் எல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலும் நாம் ஆலய வழிபாடுகளை செய்து இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு ஆலயத்தை வலம் வந்து சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருந்து இறைவனை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது விபூதி பிரசாதத்தை எல்லாம் கொண்டு சென்று வீட்டிலே உள்ள பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரையிலே அவர்களுக்கும் அந்த இறை அனுக்கிரகம் கிடைக்கின்ற வகையிலே இவ்வாறான வழிபாடுகளோடு கூடியதாக அந்த பிரசாதங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கும் இந்த இறைவனுடைய அருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது. இவ்வாறு இந்த ஆலயங்களிலே நாம் பூஜைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். மனம் வேறு எங்கேயாவது எண்ணுகின்ற பொழுது, கண்கள் வேறு எங்கேயாவது பார்த்து கொண்டிருந்தால், காது வேறு எதையாவது கேட்டுக்கொண்டிருந்தால், வாய் பக்கத்தில் உள்ளவரோடு பேசிக்கொண்டிருந்தால், கை மட்டும் கும்பிட்டு கொண்டிருந்தால் அது இறை வழிபாடு ஆகாது. இந்த ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டும். மனம் இறைவனின் நாட வேண்டும். கண்கள் இறைவனுடைய அழகை காண வேண்டும். காதுகள் இறைவனுடைய நாமாக்களை கேட்க வேண்டும். வாய் இறைவனுடைய நாமாவை சொல்லிய வண்ணம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரார்த்தனைகள் நாம் எதையெல்லாம் எண்ணி இந்த பிரார்த்தனை செய்கின்றோமோ அவையெல்லாம் பூரணமாக நமக்கு நிறைவேறுவதற்கு இந்த ஐம்புலன்களையும் நாம் ஒருவழிப்படுத்தி ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். எங்கேயோ பார்த்து கொண்டு அல்லது இன்னுமொருவரை பார்த்து கொண்டு அல்லது நாம் வேறு எதையாவது கேட்டுக்கொண்டு இன்னுமொருவருடைய பேச்சுக்கு செவிமடுத்து கொண்டு இருப்போமாக இருந்தால் அது பிரார்த்தனை ஆகாது. எனவே நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு நாம் இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறைவனுடைய பூர்ணமான அருளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.